இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியர் பின்தொடர்ந்து வருவதைக் கண்டு பயந்தார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் இரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். கடந்த 6 மாதங்களாக தொடர்ந்து கொண்டிருந்த காரியங்களிலிருந்து கர்த்தர் நிச்சயமாக ஜெயம் தருவார். என்ன எரிக்? புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாக நாம் இதை எப்படி புரிந்து கொள்ள முடியும்? நம்மை தொடர்ந்து அடிமைப்படுத்தி வைத்திருந்த பாவத்தை, சாபத்தை, நோயை, தரித்திரத்தை இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே மேற்கொண்டு விட்டார். அவர் நமக்காக யுத்தம் செய்து விட்டார். எனவே கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்ட நாம் இனி குற்ற உணர்வில்லாமல், சாபம் இல்லாமல், நோய் இல்லாமல், ஆரோக்கியமாக, தரித்திரம் இல்லாமல் செழிப்பாக வாழ கர்த்தர் நமக்கு உதவி செய்து விட்டார். அதை இருதயத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கையிடுங்கள். இன்று முதல் கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற உன்னதமான வாழ்க்கையை பெற்று மகிழ்ந்து உங்களுக்கு மற்றவர்களுக்கும் ஆசீர்வாதமாயிருங்கள். இது உங்கள் வெற்றியின் நாள்.